அனைவருக்கும் வணக்கம். நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சில செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது ஏன் செய்கிறோம் நமக்கு தெரியாது, எதுக்கு செய்கிறோன்னு தெரியாது. ஆனால் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதை பற்றி கேள்வி கேட்குன்ற எண்ணமும் நமக்கு தோணாது. இது மாதிரி ஒரு சில சம்பவங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலில் கிளி இருந்துச்சு. கிளிக்கு பக்கத்தில் ஒரு கூண்டு இருந்தது. நாங்கள் சாமி கும்பிட்டு ஓரமாக உட்காந்துருந்தோம். ஒரு நபர் வந்தார். அந்த கிளி கூண்டையும் அந்த கிளியும் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் கீழே குனிஞ்சார். அந்த கிளி கூட தள்ளி விட்டார். தட்டி தட்டி பார்த்துட்டு இருந்தார். முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நபர் வந்தார். அவரும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். திருப்பி கண்டினியூஸாக எல்லாருமே அவர் என்ன பண்ணாரோ அதையே பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை நம்மளும் இது மாதிரி தான் சில செயல்களை செஞ்சிட்ருக்கோமோ அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கோயிலில் அது மாதிரி ஒரு பழக்கமே கிடையாது. அவங்க பண்ணாங்க, திருப்பி எல்லாருமே ரொட்டீனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில சமயத்தில் இது மூட நம்பிக்கை, அதெல்லாம் நான் அதை பற்றிலாம் பேசலைங்க. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு சில செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். நிறைய அர்த்தங்களோட தான் நம்ம எல்லா விஷயங்களுமே செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அதை அப்படியே மாற்றி எதுக்காக பண்ணணுமோ அதை பண்ணாமல் அதுக்கான ரீசனே தெரியாமல் ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எனக்கும் அப்போ தான் அது தோண ஆரம்பிச்சுது. அதே மாதிரி ஒரு புத்தகத்தில் படிச்சிருந்தேங்க. என்னன்னா ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பூனை என்ன பண்ணிச்சாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்போது உடனே சீடரை கூப்பிட்டு, இங்கே வாங்க, அந்த பூனையை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சீடரும் போயிட்டு அந்த பூனையை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இதை கட்டி போடுங்க அப்படின்னு உத்தரவிட்டுட்டார். உடனே சீடர்களும் அந்த முனிவர் சொன்னதை கேட்டு அந்த பூனையை கட்டி போட்டாச்சு. இதே மாதிரி அடுத்த நாள் என்ன பண்ணிச்சு, பூனை அதே மாதிரியே தொந்தரவு பண்ணிச்சு. முனிவர் திருப்பியும் கூப்பிட்டு சீடர்கிட்ட அந்த பூனையை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்ல இதே மாதிரி ரொட்டீனா இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த மடத்துக்கு புதிதாக வந்த சீடர்கள் வந்துகிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெய்லியும் பூனை எடுத்து கட்டி போட்டுட்டே இருப்பாங்க. தியானம் பண்ணி முடிச்சோடனே இந்த பூனையை அவுத்து விட்டுருவாங்க. இதற்கு அடுத்து அந்த முனிவர் இறந்துட்டார். அந்த முனிவருடைய பொறுப்பிற்கு இன்னொருத்தவங்க வந்தாச்சு. வந்த உடனே அவரும் என்ன பண்ணியிருக்காரு, தியானம் பண்ண உட்காந்து இங்கே ஒரு பூனை இருக்குமே அது எங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்ல, போய் பூனையை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தியானம் முடிகிற வரைக்கும் அந்த பூனையை கட்டி போட்டாச்சு. ஒரு காலகட்டத்தில் அந்த பூனை இறந்து போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் திருப்பியும் அந்த பூனை மாதிரி இன்னொரு பூனையை பிடிச்சிட்டு கட்டி போட்டாங்க. இதை ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கலாம் தெரியாது. ஆனால் ஒருத்தவங்க செஞ்சோடனேயுமே அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் எதுக்குன்ற சில விஷயத்த கேள்வி கேட்கறது நல்லது. எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நம்ம நம்பி செய்யக்கூடிய சில விஷயங்களை நமக்கு இது மாதிரி கேள்வி கேட்டு பண்ணும் பொழுது ஒரு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி கிடைக்கும். அதுதான் நம்ம இது புதுசாக ஒன்றும் கிடையாது. நம்ம முன்னாடி ஒரு கதை படிச்சிருப்போம், ஈடிச்சன் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பரீட்சை தேர்வு எழுதிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தவங்க காப்பி அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவரோட பேப்பரில் உட்காந்துருக்கும். அவர் அடிச்சுட்டு அவர் படிக்க எழுதிட்டு இருந்திருப்பாரு. இந்த இடத்துல அடிக்கணும் போலன்னு சொல்லிட்டு அவரும் இதே மாதிரியே அடிச்சு வச்சிருப்பாரு. இது அடிச்சாங்க காப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சிரிக்கிற மாதிரியான விஷயங்களா இருந்தாலுமே கூட சில இடத்துல சிந்திச்சு செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ஏன் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியோட. நன்றி, வணக்கம்.